அனைவருக்கும் வணக்கம். உங்க வீட்டுல அதிகப்படியாக பணம் சேரணும் அப்படின்னா பீரோல இந்த ஒரு பொருளை மட்டும் வச்சு பாருங்க. அது என்ன பொருள் அப்படின்றத பார்க்கலாம். எல்லாருக்குமே பணம், நகை இது எல்லாமே சேரணும் அப்படின்னு ஆசை இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம பத்திரமா எடுத்து வைக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் பீரோவை பெரும்பாலும் பாக்குறோம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள், நகைகள், அப்புறம் நம்ம பத்திரங்கள், பணம் இதெல்லாம் எங்க வைப்போம் அப்படின்னா பீரோல இருக்கக்கூடிய லாக்கர்ல தான் பத்திரமா வச்சிருப்போம். அதே மாதிரி நம்ம இப்ப ஏதாவது ஒரு பூஜை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல கிடைக்கக்கூடிய ஒரு எலும்பிச்சை பழமா இருக்கட்டும், இல்ல கோவில்ல இருந்து கொண்டு வரக்கூடிய எலும்பிச்சை கனியா இருக்கட்டும், இல்ல சில பூஜைகள்ல இருந்து நமக்கு யந்திரங்கள், நாணயங்கள் இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம பீரோல தான் வைப்போம். இந்த லாக்கர்ல தான் நம்ம வைப்போம். அப்படிப்பட்ட அந்த லாக்கர்ல இந்த ஒரு பொருளையும் நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வீட்டுல பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி குபேர யந்திரம், மகாலட்சுமி யந்திரம் இதெல்லாம் வச்சிருக்கும் போது தங்கு தடையின்றி பணம் நம்ம கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. சரி, இதெல்லாம் உங்களால வைக்க முடியாது அப்படின்னா கூட இந்த ஒரு படத்தை உங்க பீரோ லாக்கர்ல நீங்க வைக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு பெற்று கொடுக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி படம். அந்த மகாலட்சுமி படம் பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியாக நம்ம அங்க வைக்கும் போது அதிர்ஷ்டத்தை அது கொண்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நிறைய பேரோட வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி படத்தை வீட்டுடைய தலைவாசலுக்கு மேல மகாலட்சுமி உள்பக்கமா வர மாதிரி நிறைய வீடுகள்ல வச்சிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா மகாலட்சுமிய நம்ம வீட்டுக்குள்ள வரவேற்கும் விதமாக இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துலயும் மகாலட்சுமியை வரவேற்கும் பொருட்டு நீங்க மகாலட்சுமியுடைய படத்தை நீங்க வைக்கும் போது பணம் மென்மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. பணமே இல்லை அப்படின்ற நிலை அந்த இடத்துல நமக்கு இருக்காது. அதனாலதான் மகாலட்சுமி படத்தை லாக்கர்ல நீங்க வச்சீங்க அப்படின்னா நல்ல பணம் பெருக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மகாலட்சுமியுடைய படம் பல வகைகள்ல நமக்கு இருக்கும். அஷ்டலட்சுமி படம் இருக்கு, கிரகலட்சுமி படம் இருக்கு. அப்ப நீங்க எந்த படத்தை வைக்கணும் அப்படின்னு கூட யோசிக்கலாம். மகாலட்சுமியில கஜலட்சுமியுடைய படம். கஜலட்சுமி அப்படின்னா யானைகளை கொண்டிருப்பவள். சோ கஜலட்சுமி தாயார் பாத்தீங்க அப்படின்னா சிகப்பு அல்லனா பச்சை வஸ்திரம் உடுத்தி கொண்டிருப்பாங்க. இந்த படத்தை நீங்க உங்க பீரோ லாக்கர்ல வச்சீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் நிச்சயமாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் சந்திக்கக்கூடிய பிரதானமான ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பண பிரச்சனை தான். சோ உங்களுக்கு நல்ல பணம் பெறுகிறதுக்கு, வியாபாரம் செய்யறவங்களுக்கு வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு கஜலட்சுமியுடைய அருள் அப்படின்றது கண்டிப்பாக வேணும். சோ அப்ப உங்க பீரோ லாக்கர்ல இந்த படத்தை சின்ன சைஸ்லயாவது வாங்கி வடக்கு திசையை பார்த்த மாதிரி வைங்க. அந்த படத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா, அதை வடக்கு திசை மாதிரி பார்த்து வச்சுட்டு ஒரு சின்ன கண்ணாடி குவளையில கொஞ்சமா பச்சை கற்பூரம், ஒரு 4-5 துண்டு பச்சை கற்பூரம் போட்டு வைங்க. பச்சை கற்பூரம் அப்படின்னாலே பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால நீங்க அந்த பச்சை கற்பூரத்தை அந்த மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்ணாடி பவுல்ல பச்சை கற்பூரத்தை போட்டு ஓபன் பண்ணியே வச்சுங்க. இதுல இருந்து வரக்கூடிய அந்த நல்ல நறுமணம் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை அங்க ஸ்ப்ரெட் பண்ணி உங்களுக்கு மேலும் மேலும் பணத்தை வீட்டுல பெருக்கிக் கொண்டே இருக்கும்.